Next question போலாமா? 12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified on the rule of the road. A.G. Gardner. Civilization can only exist when the public collectively accepts constraint on its freedom of action. Explain. அதாவது நாகரிகம்ன்றது எப்படி நிலை பெற செய்ய முடியும்? பூமியில் நாகரிகத்தை நிலை பெற செய்கிறதுக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கலெக்டிவ்லி மொத்தமாக சேர்ந்து அக்செப்ட் ஒத்துக்கணும். எதுக்கு? கட்டுப்பாடுகள். நம்மளோட சுதந்திரத்தை நம்ம செயல்படுத்தும் போது, நம்ம சுதந்திரத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது அதில் கட்டுப்பாடுகள் இருக்கணும். நம்மளோட சுதந்திரத்தை எப்படி நம்ம கட்டுப்பாடோடு நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மக்கள் ஒட்டுமொத்தமாக அதை அக்செப்ட் பண்ணணும், ஒத்துக்கிறணும் அப்படின்றாரு. இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த எஸ்ஏ, இந்த கட்டுரையின்படி ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு ரிட்டன் பை ஏஜி கார்டனர், சிவிலைசேஷன் கேன் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்டு. இந்த பூமியில் நாகரிகம் நிலை பெற்று இருக்கிறதுக்கு ஒரே முக்கியமான ஒன்றே என்னென்னா, when public collectively agreed to limit their own freedom of action. அவங்களோட சுதந்திரத்தை செயல்படுத்துறதுல கட்டுப்பாடு, அவங்களே அது நம்ம சுதந்திரத்தை எந்த அளவு கட்டுப்பாடோட பிரயோகிக்கணும் அப்படின்றத மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒத்துக்கிறணும், அதை சம்மதிக்கணும். அதாவது எல்லாரும் தனித்தனியாக அவங்கவுங்க சுதந்திரத்தை இஷ்டத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்கனாக்க எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துடும். இப்போது ஒரு சின்ன பசங்கள்லாம் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறானுங்க. அப்படிலாம் ஓட்டுனா அது அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சுற்றி நடந்து போகிற எல்லாருக்குமே மித்த வண்டியில் வரவங்களுக்கும் அது பாதுகாப்பு இல்லை. அதனால் அவங்கவுங்க சுதந்திரத்தை எப்படி கட்டுப்பாடோடு செயல்படுத்தணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் பாயிண்ட், இஃப் லிபர்ட்டி என்டைட்டில் த பெடாஸ்ட்ரியன் டு வாக் டவுன் த மிடில் ஆஃப் த ரோடு, தென் த எண்ட் ஆஃப் சச் லிபர்ட்டி வுட் பி யூனிவர்சல் கன்ஃபியூஷன். அதாவது நம்மளோட சுதந்திரம் நமக்கு என்ன உரிமையை கொடுக்குது? பெடாஸ்ட்ரியன் டு வாக், பெடாஸ்ட்ரியன்னா பாதசாரிகள் எங்கே நடக்கணும்? நமக்கு பிளாட்ஃபார்ம்னு அமைச்சு கொடுத்துருப்பாங்க பாதசாரிகள் நடக்கிறதுக்கு. டு வாக் டவுன் த மிடில் ஆஃப் த ரோடு, நாங்கள் நடு ரோட்டில் தான் நடப்போம் பாதசாரிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உரிமையை அந்த மாதிரி துஷ்பிரயோஜனம் பண்ணாங்கனாக்க, தென் த எண்ட் ஆஃப் சச் லிபர்ட்டி, அப்போ அந்த சுதந்திரம் எங்கே போய் முடியும்? யூனிவர்சல் கன்ஃபியூஷன். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே அது பெரிய கன்ஃபியூஷன், உலகத்துக்கே அது ஒரு பெரிய குழப்பத்தை விளைவிச்சிடும். மூணாவது பாயிண்ட், லிபர்ட்டி இஸ் நாட் அ பர்சனல் அஃபேர் ஒன்லி. லிபர்ட்டிங்கிறது, நம்மளோட சுதந்திரம்ங்கிறது தனிப்பட்ட விவகாரம் கிடையாது, ஒரு தனி மனுஷனோட தனிப்பட்ட விவகாரம் மட்டுமே கிடையாது. அது பட் அ சோஷியல் கான்ட்ராக்ட், அது ஒரு சமூக ஒப்பந்தம். இண்டிவிஜுவல் லிபர்ட்டிஸ் மஸ்ட் பி கர்டைல்டு டு ப்ரிசர்வ் த லிபர்ட்டிஸ் ஆஃப் அதர்ஸ். தனிமனித சுதந்திரம்ன்றது அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். எதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்? டு ப்ரிசர்வ் த லிபர்ட்டிஸ் ஆஃப் அதர்ஸ், அடுத்தவங்களோட சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு தனி மனித சுதந்திரம்ன்றது அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், ரீசனபிள் கன்சிடரேஷன் ஃபார் த ரைட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் தி அதர்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்டாக்ட். இது ஏற்கனவே பார்த்தோம். அதாவது குறைந்தபட்ச ஒரு நியாயமான ஒரு பரிசீலனை வேணும். எதுக்கு? அடுத்தவங்களோட உரிமைக்கும் உரிமைக்கும் நம்ம மதிப்பளிக்கிறதுக்கு. அதுதான் அடித்தளம். எதோட அடித்தளம்? சோஷியல் கான்டாக்ட். சமூக நடத்தையோட அடித்தளமே எதுன்னா, அடுத்தவங்களோட உணர்வுக்கும் உரிமைக்கும் நம்ம குறைந்தபட்ச ஒரு நியாயமான ஒரு பரிசீலனை செஞ்சு அவங்களுக்கும் இதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது தான் சரியான நம்ம சோஷியல் கான்டாக்ட், சமூக நடத்தையாக இருக்க முடியும். கன்ஸ்ட்ரைன்ஸ் லைக் ஃபாலோயிங் டிராஃபிக் ரூல்ஸ், அதை கட்டுப்பாடுகள். டிராஃபிக் ரூல்ஸை நம்ம டிராஃபிக் ரூல்ஸுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? அட்ஹரிங் டு த லீகல் அண்டு ஜஸ்டிஸ் சிஸ்டம். அப்புறம் இன்னொன்று நம்ம கடைப்பிடிக்கணும். எதை கடைப்பிடிக்கணும்? சட்டம் நீதித்துறையோட அமைப்பில் இருக்கிற அத்தனையும் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போ தான் எதை மெயின்டைன் பண்ண முடியும்? அண்ட் மெயின்டைனிங் பப்ளிக் கான்டாக்ட். அப்போ தான் நம்ம சமூக நடத்தையை நம்ம கடைப்பிடிக்கிறது நம்ம சமூக நடத்தைக்கு சரியாக வரும். டிராஃபிக் ரூல்ஸ் என்ன? இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு வண்டி ஓட்டுனா எப்படி என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட்ஸ் ஆகும், யாரும் எப்படியும் போய் சேர முடியாது, போடுற இடத்துக்கு போய் கரெக்டாக சேர முடியாது. அதே மாதிரி அட்ஹரிங் டு லீகல் அண்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டம், சட்டம் நீதித்துறையோட அமைப்போட அதில் இருக்கிற அத்தனை இதுக்கும் நம்ம கட்டுப்படணும். சட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும், நீதித்துறை சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பப்ளிக் கான்டாக்ட், நம்ம சமூக நடத்தை சரியாக இருக்க முடியும். கடைசி பாயிண்ட், ஃபாலோயிங் சச் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஸ்வீட்டன்ஸ் ஆர் லைஃப்ஸ் ஜேர்னி. இந்த மாதிரி கட்டுப்பாடுகளெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா தான் நம்மளோட வாழ்க்கைன்ற பயணம் இனிமையான பயணமாக அமையும். அவ்வளோதான். இது 5 பாயிண்ட் தான் இருக்குது. இதை நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும்.
நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பிடிஎஃப்லாம் ஏற்றி கொடுக்கல, தயவு செஞ்சு எழுதி படிங்க. எழுதுனீங்கனாலே டக்குன்னு மனப்பாடம் ஆகிடும் செல்லங்களா. உடனே மனப்பாடம் ஆகிடும், உடனே அழகாக எழுதிடலாம். நீங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றணுன்றதுக்காக தான், எழுதி படிக்கணுன்றதுக்காக தான் நான் பிடிஎஃப்லாம் இதில் ஏற்றலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். சரியா? எழுதி படிங்க. 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, பேராகிராஃபாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.